ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூடி வந்திருக்கிற அன்புக்குரிய சபை மக்கள் யாவருக்கும் அருமையான பாஸ்டர் மோகன்ராஜ் உடைய துணைவியார், அன்பு தாயார், கனத்துக்குரிய தேவ பிள்ளைகள், உங்கள் எல்லாரையும் நான் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். தேவ மனிதனாகிய யோவான் சொல்லும்போது தன் 3:24 வசனத்தில் சொல்லுகிறான், என் பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்கிறார்கள் என்கிறதான காரியத்தை நான் கேள்விப்படும் போது அந்த சந்தோஷத்தை விட எனக்கு வேறு சந்தோஷம் இல்லை என்று சொல்லுகிறார். அதுபோல அருமையான பாஸ்டர் மோகன்ராஜ் எங்களுடைய திருச்சபையில் இருந்து பணிவிடைகளை செய்து எல்லாவற்றிலும் தாழ்மையாக இருந்து வளர்ந்த அன்பு மகன் இந்த நாளிலே இப்படி ஒரு திருச்சபைக்கு ஊழியக்காரராக இருந்து இப்படி கூட்டங்களை நடத்துவதை குறித்து நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் மெய்யாகவே சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் இன்னும் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி நான் வாழ்த்துகிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. இந்த நாளிலே இந்த ஆதி திருச்சபை என்கிறதான தலைப்பின் கீழாக 18வது நாளாக கூடி வந்திருக்கிற கனத்துக்குரிய உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 7வது வசனமும், கலாத்திய நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தினுடைய முற்பகுதியையும் ஒருவர் வாசிக்கும் போது சபையார் எல்லாரும் அதை கவனிக்கும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அந்த சிறைச்சாலையிலே வந்து நின்றான். அந்த அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, அந்த தேவதூதன் பேதுருவின் விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று, பேதுருவே சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். தூதன் பேதுருவை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. உடனே பேதுருவின் கைகளில் கட்டப்பட்டிருந்த 2 சங்கிலிகளும் விழுந்தது. அல்லேலூயா. பேதுருவின் கைகளில் கட்டப்பட்டிருந்த 2 சங்கிலிகளும் என்ன செய்யப்பட்டது? விழுந்தது. கலாத்திய நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க வாசிக்கலாம். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு இல்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை கவனிங்க. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் போதும் கவனிங்க. தூண்களாக எண்ணப்பட்ட கேபா 12வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்துல இந்த பேதுருவுடைய கைகளிலிருந்து சங்கிலிகள் கலண்டு போன அந்த பேதுரு தான் எருசலேமிலே தூணாயிருந்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் கவனிக்கலாம், இங்கு என்ன சொல்லப்படுகிறது? இந்த பேதுரு ஒரு தவறும் செய்யவில்லை, எந்த தீமையும் செய்யவில்லை. இந்த தேவ மனிதனை ஏரோது கொலை செய்வதற்காக அவனை பிடித்து வைத்திருக்கிறான். ஏற்கனவே அருமையான தேவ மனிதனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். அது யூதர்களுக்கு மிகவும் பிரியமாயிருந்தது. ஆகவே அவர்களை பிரியப்படுத்துவதற்காக பேதுருவையும் கொலை செய்யலாம் என்று அவன் திட்டம் பண்ணினான். பிடிக்க தொடர்ந்தான், பிடித்தான். அது ஒரு பண்டிகை நாளா இருந்ததினாலே பேதுருவை சிறையில அடைத்து வைத்து பிறகு ஜனக்கூட்டத்திற்கு முன்னதாக கொண்டு வந்து கொலை செய்யலாம் என்று சொல்லி ஒரு வகுப்புக்கு 4 பேர் என்று சொல்லக்கூடிய 4 வகுப்புகள் கொண்ட ஏறக்குறைய 16 சேவகரை கொண்ட சிறைச்சாலையிலே அடைத்து வைத்து விட்டான். இந்த ஏரோது குறித்திருந்த அந்த நாளுக்கு முந்தின நாள் இரவு கர்த்தருடைய தூதன்
அந்த அவன் இருந்த அறைக்குள்ளாக இறங்கி பேதுருவை தட்டி எழுப்பின போது பேதுரு எழுந்திருந்தார். அவருடைய கைகளில் இருந்த எல்லா கட்டுகளும், அவனை கட்டி வைத்திருந்த எல்லா கட்டுகளும் உடைந்து போனது என்று சொல்லப்படுகிறது. உடைந்து போன இந்த பேதுரு தான் எருசலேமிலே தூண்களாக எண்ணப்பட்டார். இன்றைக்கு தியானிக்கிற தலைப்பை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பேதுருவினுடைய கட்டுகள் உடைந்தது. அந்த பேதுரு தான் எருசலேமிலே தூணாய் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கு தியானிக்கிற தலைப்பு, உன் கட்டுகள் உடையும், நீ உயருவாய். உன் கட்டுகள் உடையும். தேவ பிள்ளையே, இந்த சத்தம் கேட்கிற தேவ பிள்ளையே, உன் கட்டுகள் உடையும், நீ உயருவ. இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டுகளோடு நீ இருக்க போவதல்ல. சில நேரங்களில் சூழ்நிலைகள் நமக்கு கட்டுகளாக மாறிவிடுகிறது. சில நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நமக்கு கட்டுகளாக மாறிவிடுகிறது. சில நேரங்களில் நமக்கு உண்டாகிற சோதனைகள் நமக்கு கட்டுகளாக மாறிவிடுகிறது. சில நேரங்களில் நம்முடைய சரீரங்கள் உண்டாகிற பலவீனங்கள் நமக்கு கட்டுகளாக மாறிவிடுகிறது. சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்காத போது அது கட்டுகளாக மாறிவிடுகிறது. தீமைகள், நமக்கு உண்டாகிற நெருக்கங்கள், வறுமைகள், தரித்திரங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு சிறையாக கட்டுகளாக மாறிவிடுகிறது. சில நேரங்களில் இப்படிப்பட்ட கட்டுகளுக்குள்ளே நாம் சிக்கி இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, உன் கட்டுகள் உடையும், நீ உயர்த்தப்படுவ. தேவ பிள்ளையே, யோசேப்பை பாருங்கள். ஆதியாகமம் 41 அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும்போது, காரணம் இல்லாமல் அவன் குற்றம் சாட்டப்பட்டான். காரணம் இல்லாமல் அந்த தேவ மனிதனை சிறைக்குள்ளே அடைத்து விட்டார்கள். தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், அந்த யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தான், கட்டுகளுக்குள்ள சிக்கி கொண்டிருந்தான். 41வது வசனம் சொல்லுகிறது, ராஜா ஆள் அனுப்பி, ஜனத்தின் அதிபதியை அனுப்பி அவனை வெளியே கொண்டு வந்தான். தேவ பிள்ளைகளே, அவன் சிறையில் இருந்து வெளியே வந்த மாத்திரத்திலே தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக, தேசத்தின் அதிபதியாக அந்த தேவன் மனிதன் உயர்த்தப்பட்டான். உங்களுக்கு சொல்லுகிறேன், சில நேரங்களில் காரணமில்லாத சூழ்நிலைகள் நமக்கு கட்டுகளாக, சிறைகளாக மாறிவிடும். நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்காத போது சில நேரங்களில் சிறைக்குள்ளே நாம் சென்று விடுகிறோம். போராட்டங்களும், நமக்கு உண்டாகிற நெருக்கங்களும், துன்பங்களும், வேதனைகளும், சஞ்சலங்களும் சில நேரங்களில் நமக்கு கட்டுகளாக, பாடுகளாக, உபத்திரவங்களாக, சிறையாக மாறிவிடுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறது, உன் கட்டுகள் உடையும், நீ உயர்த்தப்படுவ. ஓரேப்பிலே தேவ மனிதனாக மோசேயை பாருங்கள். ஓரேப் என்கிற வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பனாய் சென்று விட்டான். ஏறக்குறைய 40 வருஷங்களாக அது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு அனுபவம், ஒரு சிறைப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு கட்டப்பட்ட ஒரு அனுபவம். அரண்மனையில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் இப்ப யாராய் மாறிவிட்டான்? ஆடுகளை மேய்க்கிற, வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாய் ஒரு சிறைக்குள்ளே சென்று விட்டான், ஒரு கட்டுக்குள்ளே சென்று விட்டான். அந்த தேவ மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த தேவ மனிதன் அப்படிப்பட்ட சிறைக்குள் இருந்தபோது ஆண்டவரே அவன் இருக்கிற இடத்துக்கு இறங்கி வந்தா. அவன் இருக்கிற இடத்தில் இறங்கி வந்து அவனுடைய ஓரேப்பில் இருந்த அந்த வனாந்தரம், அந்த ஆடு மேய்க்கிற சிறை அனுபவத்தை மாற்றும்படி ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த தேவ மனிதனை ஆண்டவர் என்னவாய் மாற்றினாரா தெரியுமா? அந்த இஸ்ரவேலை மீட்கும்படியாக அவனை தலைவனாகவும் மீட்பனாகவும் கர்த்தர் மாற்றுவதற்கு, அவனை விடுவிப்பதற்கு, அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, அந்த ஓரேப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் என்ன செய்தார்? அவன் இருந்த இடத்திலேயே கர்த்தர் இறங்கினார். தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், 40 வருஷத்தினுடைய சிறை அனுபவம் மாறினது. 40 வருஷத்தினுடைய ஆடு மேய்க்கிற அந்த அனுபவம் மாறினது. கர்த்தர் மாற்றினா, கர்த்தர் இறங்கினா, அந்த மனிதனை விடுவித்தா, தலைவனாக, மீட்பனாக உயர்த்தினா. தேவ பிள்ளையே, இந்த சத்தம் கேட்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் கட்டுகள் உடையும், கர்த்தர் உங்களை உயர்த்துவா. இருந்த நிலைமையில எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், உன் கட்டுகள் உடையும், நீ உயருவாய். உன் கட்டுகள் உடையும், உன் கட்டுகள் உடையும், நீ உயருவாய். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்காதபடி இருக்கிற கட்டுகள், நீ விசுவாசியாதபடி இருக்கிற கட்டுகள், தேவ பிள்ளையே, உன் வருமானத்தில் உனக்கு வேண்டியதற்கு அதிகமான செலவுகளை உண்டாக்குற கட்டுகள், போராட்டங்களை கர்த்தர் உடைத்து இப்போது கர்த்தர் உயர்த்துவாராக. இந்த ஜெப வேளையிலே, இந்த 18வது நாள் ஜெப வேளையிலே உன் கட்டுகளை உடைக்க கர்த்தர் இறங்குகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள், உன் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கட்டுகள்,
உன் பிள்ளைகள் படிக்க முடியாம கட்டுகளுக்குள்ள சிக்கி இருக்கிற எல்லா கட்டுகள், உன் சமாதானத்துக்கு எதிரான கட்டுகள், உன் வறுமை, உன் போராட்டம், இப்படிப்பட்டதான கட்டுகள், ஆசீர்வாதத்துக்கு எதிரான கட்டுகள், உன் வேலையில, உன் பிசினஸ்ல, உன் தொழிலில் உனக்கு உண்டாயிருக்கிற கட்டுகள், நீ ஆசீர்வதிக்கப்படாதபடி இருக்கிற கட்டுகள் உடைவதாக உடைவதாக உடைவதாக. இப்போ இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா கட்டுகளும் உடைப்பாராக. எல்லா கட்டுகள், எல்லா நுகங்கள் முறிக்கப்படுவதாக முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் கிரியை நடப்பிக்க பண்ணுவீராக. இப்போ 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 இந்த சத்தம் கேட்டு கொண்டிருக்கிற வேளையிலேயே கட்டுகள் உடைக்கப்படுவதாக. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. ஜனங்களும் விடுதலையோடு ஆராதிக்க அவருடைய கட்டுகள் எல்லாம் உடைத்து பிள்ளைகள் தலையை உயர்த்துங்க ஆண்டவரே. சத்துரு இவர்களை கட்டி வைத்திருக்கிறேன் அத்தனை கட்டுகளும் அவன் குறித்திருக்கிற நாளைக்கு முந்தின நாளே உடைக்கப்படுவதாக. இவர்கள் வாழ்க்கையிலே சத்துரு சில காரியங்களை திட்டமிட்டு கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் நிறைவேறுவதற்கு முன்பே, அது நிறைவேறுவதற்கு முந்தின நாளே நீர் உடைத்து உங்க பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. உடைத்து உயர்த்துங்க. கட்டுகள் உடையட்டும். இதுவரைக்கும் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எவைகள் எல்லாம் கட்டுகளா இருந்ததோ அது உடைவதாக. ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற கட்டுகள் உடைவதாக. சபை வளராதபடி இருக்கிற கட்டுகள் உடைவதாக. விசுவாச வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள் உடைவதாக உடைவதாக. சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலேயே கர்த்தர் பலமாய் கிரியை செய்யும். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும். நன்றி நன்றிப்பா. ஜனங்களுக்குள்ள ஓ நன்றி. இருதயத்தில், ஆத்துமாவில, ஆவில ஓ இப்போது கட்டுகள் உடையப்படுவதாக. ஓ சிறை மாறுவதாக. ஓ நன்றிப்பா நன்றி நன்றி. ஓ ஆவியானவரே பலமாய் அசைவாடுங்க. கட்டுகள் உடையட்டும். குடும்பங்களுக்குள்ள ஒரு மனதை தடுக்கிற கெடுக்கிற எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக. சத்தியத்தில் வளராதபடி கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடைவதாக. நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இங்க இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உன் கட்டுகள் உடைக்கப்படும். நீ உயருவாய். நிச்சயமாய் நீ உயருவாய். உன் கட்டுகள் உடைக்கப்படும். உன் கட்டுகள் அத்தனை உடைந்து போகும். அப்படியே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். உம்முடைய ஜனங்களுக்கு உமது வார்த்தையை சொல்ல கர்த்தர் பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்ன செய்கிறார்? கட்டுகளை உடைத்து உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நீங்க உயராதபடிக்கு, ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, வசனத்தை கேளாதபடிக்கு, உங்க வியாபாரம் தொழில் விருத்தி அடையாதபடிக்கு, வறுமையிலும் தரித்திரத்திலும் இருக்கக்கூடிய அத்தனை கட்டுகளையும் இன்று இரவு இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே கர்த்தர் உடைத்து உங்களை ஒரு மனதினால, ஜெப பாரத்தினால, ஐக்கியத்தினால, விசுவாசத்தினால, வார்த்தையின் வல்லமையினால கர்த்தர் உங்களை கட்டுவார். இந்த 18வது ஜெப வேளையிலே கர்த்தர் அப்படியே செய்வார். நம்புங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானா உன் கட்டுகள் உடையும், நீ உயர்த்தப்படுவாய். எப்படி கட்டுகள் உடையும்? எப்படி நாம் உயர்த்தப்படுவோம்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என் கட்டுகள் உடைய வேண்டும், நான் உயர வேண்டும். இந்த பேதுருவின் கட்டுகள் தானாய் கலந்து போனது. இந்த பேதுரு அதே எருசலேமிலே அந்த பேதுரு தூணாய் இருந்தார். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எந்த இடத்துல நீங்க கட்டப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே கர்த்தர் உங்களை தூணாய் நிறுத்துவார். அந்த பட்டணத்திலேயே, அந்த இடத்திலேயே, அந்த குடும்பத்திலேயே கர்த்தர் உங்களை தூணாய் நிறுத்துவார். ஜெபிக்க முடியாத இடத்துல, ஆராதிக்க முடியாத இடத்துல,
வசனத்தை கேட்க முடியாத இடத்துல, பிசினஸ்ல தோல்வி அடைந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தூணாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. எந்த எருசலேமில பேதுருவை கொலை செய்யலாம் என்று சொல்லி ஏரோது பிடித்து வைத்திருந்தானோ அதே எருசலேமில தான் பேதுரு தூணா இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தூணா நிறுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எப்போது கர்த்தர் உயர்த்துவார்? என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நம்பர் 1, முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே ஏறக்குறைய 16 போர் சேவகரால் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக பேதுருவுக்காக தேவனை நோக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் சிறை வாழ்வு மாறணும்னா, உன் கட்டுகள் உடைக்கப்படணும்னா, உன் ஜெபத்தை என்ன செய்திடக்கூடாது? விட்டுறக்கூடாது. உன் சிறை வாழ்வு மாற வேண்டுமேயானா, உன் சிறையிருப்பு, உன் கட்டுகள் உடைய வேண்டுமேயானா, நீ உயர்த்தப்பட வேண்டுமேயானா, முதலாவது சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில ஜெபத்தை விட்டு விடாத. முதலாவது, உன் வாழ்க்கையில என்ன செய்திடக்கூடாது? ஜெபத்தை விட்டுறக்கூடாது. இந்த தேவ மனிதனாகிய பேதுரு சிறையிலே காக்கப்பட்டிருக்கிற வேளையிலே இந்த தேவ மனிதர்கள் போட்ட அஸ்திபாரம், அவர் சிறையில் இருக்கிறார், ஜெபிக்க முடியாதபடி, கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு கொலைக்கு நியமிக்கப்பட்டு விடிந்தால் மரணம். இப்படிப்பட்ட நேரத்திலே அந்த எருசலேமிலே சபையார் அந்த தேவ மனிதனுக்காய் ஊக்கத்தோடே கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கட்டுகளில் இருக்கிறீர்களா? உபத்திரவங்களில் இருக்கிறீர்களா? பாடுகளுக்குள்ள இருக்கிறீர்களா? சிறைப்பட்டு இருக்கிறீர்களா? தேவ சித்தத்தை செய்ய முடியாமல் சிறைப்பட்டிருக்கிறீர்களா? காரணமில்லாமல் சிறைப்பட்டிருக்கிறீர்களா? இந்த பேதுரு ஒரு குற்றம் செய்யப்படவில்லை, ஒரு அநியாயத்தையும் செய்யவில்லை, காரணமில்லாமல் சிறைப்பட்டிருக்கிறார். சத்துரு அவனை முடக்கி விடலாம், அவனை அழித்து விடலாம் என்று சொல்லி காரணமில்லாமல் அடைத்து வைத்திருக்கிறான். ஆனால் தேவ பிள்ளையே, அந்த தேவ மனிதனுக்காய் சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் என்ன செய்தது? தேவ தூதனை கொண்டு வந்தது, சங்கிலிகள் எல்லாம் கலண்டு போகும்படி செய்தது, கட்டுகள் உடையும்படி செய்தது. எது கட்டுகள் உடைய காரணம் என்ன? அந்த தேவனுக்கு பின்னாய் இருந்த ஜெபம். தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், ஜெபம் தான் உங்களுடைய எல்லா கட்டுகளிலும் உங்களை உடைக்கிறது. அவன் பயங்கரமான பாதுகாப்போடு, இருப்பு தாட்பால்களோடு கூட, இருப்பு கதவுகளோடு கூட அவன் உள்காவலறையில் வைத்திருக்கிறான். அந்த இடத்திற்கு மனிதர்கள் போக முடியாது. தேவ பிள்ளைகளே, மனிதர்கள் போக முடியாத இடத்திற்கு போவது ஜபத்தின் வல்லமை. ஜபத்தினுடைய வல்லமை மனிதர்கள் போக முடியாத அறைக்குள்ள போகும். மனிதன் செய்யக்கூடாத காரியத்தை செய்யும். மனிதனால் கூடாதது அது தேவனால் கூடும். அந்த தேவனுடைய வல்லமை ஜபத்தினால செயல்படும். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, ஜபத்தை விட்டு விடாதிருங்கள். எதுவரைக்கும் ஜபிக்கணும்? எதுவரைக்கும் ஜபிக்கணும்? வேதம் சொல்லுகிறது, லூக்கா 21:36 வாசித்தா, மனுஷகுமாரன் வெளிப்படுகிற நாள் வரைக்கும் அந்த ஜபத்தை விட்டு விடக்கூடாது. ஜபித்து யாரெல்லாம் ஜபித்து ஆயத்தத்தோடு இருக்கிறார்களோ, ஜபிக்க ஆயத்தமா இருக்கிறார்களோ, விழித்திருந்து ஜபிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில தான் சிறைகள் மாறுகிறது. எதுவரைக்கும் ஜபிக்கணும்? ஏதோ 1 மாசம் 2 மாசம் அல்லது 21 நாள் ஜெபம் வச்சிருக்கிறாங்க, இந்த 21 நாள் ஜெபிச்சா போதுமா? அப்படி அல்ல. மனுஷகுமாரன் வருகிற வரைக்கும் உங்க ஜெபத்தை நிறுத்தக்கூடாது, உங்க ஜெப வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது. அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளையே, ஆதி திருச்சபையினுடைய அஸ்திபாரமே ஜெபம்தான். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14, 2:42, 4:24, 6:24 எல்லா இடங்களிலும் அவர்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் தரித்திருக்கிறார்கள். ஜபத்தை விட்டுவிடவில்லை. என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் ஜபத்தை நிறுத்துவதாக இல்லை. அந்த ஜப வாழ்க்கை தான் கட்டுகளை உடைத்தது, சபைகளை விருத்தி அடைய பண்ணினது, சீஷருடைய எண்ணிக்கையை பெருக செய்தது, சபையை
விருத்தி அடைய செய்தது, சபையில் ஆத்துமாக்களை பெருக செய்தது அந்த ஜெப வாழ்க்கை தான். உங்க வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை எதிர்ப்புகள் வரட்டும், எத்தனை கலக்கங்கள் வரட்டும், தேவ பிள்ளையே எத்தனை குற்றச்சாட்டுகள் வரட்டும், காரணமில்லாத காரியங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும், உங்க ஜெப வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது. நான் உள்ள வரும்போது பாஸ்டர்கள் சொல்லிக் கொண்டிருந்தா எலியாவை பத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். சின்ன காரியம்தான், சின்ன கலக்கம்தான். எலியா தன் ஜெப வாழ்க்கையை விட்டுவிட்டா, சூறைச்செடியின் கீழ் அமர்ந்து தான் சாக வேண்டும் என்று சொன்னா. தேவ பிள்ளையே, எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னா, எலியாவே இங்க உனக்கு என்ன வேலை, எழுந்திரு. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும், ஒரு எலியாவை விட்டா 7000 பேர் இருக்கிறாங்க. பாகாலுக்கு முழங்கால் படி இடாத 7000 பேர் உண்டு. ஆனா ஆண்டவருக்கு தேவை 7000 பேர் அல்ல. அந்த பாகாலுக்கு முன்னதாக எதிர்த்து நிக்கிற, சவால் விடுகிற, அக்கினி இறக்கிற, பலிபீடத்தை செப்பனிடுகிற அப்படிப்பட்ட ஒரு எலியா வேணும். உங்களை பார்த்து சொல்லட்டுமா பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு போராட்டங்கள் வருதா? ஏசபேல்கள் மூலமா உங்களுக்கு போராட்டங்கள் வருகிறதா? காரணம் இல்லாமல் பகைகள் வருகிறதா? நிஷ்டூரங்கள் வருகிறதா? கலக்கங்கள் வருகிறதா? நீங்க கலங்காதிருங்க. உங்களுக்கு தெரிந்ததை செய்யணும். எலியாவுக்கு ஜெபிக்க தெரியல. ஏன் எலியா ஜெபத்தை விட்டு வேண்டாத ஒன்றை போய் தேர்ந்தெடுத்தா? உங்களை பார்த்து சொல்லட்டுமா, ஆண்டவராகிய தேவன் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவருக்கு 7000 பேர் தேவையில்லை, ஒரு எலியா வேணும், ஒரு எலியா வேணும். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாத, தைரியத்தோடு இருக்கிற 7000 பேர் ஆண்டவருக்கு தேவையில்லை. சோர்ந்து போன ஒரு எலியா ஆண்டவருக்கு வேணும். கர்த்தருக்காய் வல்லமையாய் செயல்பட்ட ஒரு எலியா ஆண்டவருக்கு வேணும். உங்களை பார்த்து சொல்லட்டுமா, ஊர்ல உலகத்துல எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் ஆண்டவருக்கு தேவை நீங்க தான். உங்க ஜெப வாழ்க்கை தான், நீங்க தான். உங்க அர்ப்பணிப்பு தான், உங்க குடும்பம் தான், உங்க பிள்ளைகள் தான், உன் குடும்பம் தான், உன் தேவை தான், உன்னுடைய ஜெபம் தான், உன் கண்ணீர் தான், உன் முழங்கால் தான் என் ஆண்டவருக்கு தேவை. அதனால ஜெபத்தை விட்டு விடாதே. ஜெபம் உன் கட்டுகளை உடைக்கும், உன்னை உயர வைக்கும். அந்த ஜெப வாழ்க்கை உன்னை உடைத்து, எல்லா கட்டுகளை உடைத்து உன்னை உயர பண்ணுமே தவிர ஒருபோதும் உன்னை கீழே கொண்டு போகாது. தேவ பிள்ளையே, உன் ஜெபத்துக்கு பதிலை தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 31 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பேதுருவையும் யோவானையும் பிடித்து ஆலோசனை சங்கத்தினர் கொண்டு போய் அவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி பயமுறுத்தினார்கள். தேவ பிள்ளைகளே, பேதுரு சொன்னா, நான் யாரை பிரியப்படுத்துவது, தேவனையா மனுஷனையா? இல்ல, நான் தேவனை பிரியப்படுத்துவேன். மாத்திரமல்ல, அவர்கள் ஒன்றுக்கும் கலங்காதவர்களாய் தைரியத்தோடு இருந்தார்கள். அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள், எல்லாரும் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது, அந்த பட்டணத்தை அசைத்தார்கள். எந்த சத்துருக்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல தேவநாமத்தை உயர்த்தினார்கள். சத்துருவின் கோட்டைகளை அசைத்தார்கள், சபைகளை விருத்தியடை செய்தார்கள். அவர்கள் ஜெபத்தை விடல. யார் எழும்பினாலும், எந்த அதிகாரமுள்ள மனிதர்கள் எழும்பினாலும் ஜெபிக்க கூடாது, நீ இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் அவர்கள் கலங்கல, திகைக்கல, சோர்ந்து போகல, ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. அவர்கள் ஜெயமெடுத்தார்கள் என்று சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, என்ன சூழ்நிலை வரட்டும், என்ன சிறைச்சாலை வரட்டும், நீங்கள் ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அவர்களை துன்புறுத்தி, அவனை அடித்து, உட்காவல் அறையிலே அவனுடைய கால்களை தொழுவத்தில் மாட்டி, வஸ்திரங்களை கிழித்து, அவ்வளவாய் அவளை காயப்படுத்தி உட்காவலர்கள் வைத்து விட்டார்கள். இந்த பவுலும் இந்த சீலாவை என்ன செய்தார்கள்? ஜெபத்தை நிறுத்தவில்லை, தேவனை ஆராதிப்பதை நிறுத்தவில்லை. தேவ பிள்ளைகளுக்கு சொல்லட்டுமா, கத்த அந்த கட்டுகளை உடைத்தா, அந்த அஸ்திபாரம் அசைந்தது, கட்டுகள் உடைந்தது. அங்க பார்த்து கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் பயந்தார்கள். சிறைச்சாலை அதிபதி அவன் ரட்சிக்கப்பட்டான், விடிந்தது ஞானஸ்நானம் எடுத்தான். மாத்திரமல்ல, அதிபதிகள் வந்தார்கள், அவர்கள் பட்சமாய் பேசினார்கள், அவனை கெஞ்சினார்கள். அவரிடத்தில் பட்சமாய் பேசி தயவாய் கொண்டு வந்து அவனை வெளியே விட்டார்கள். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஜபத்தை நிறுத்திடாதீங்க. ஜபந்தா அஸ்திபாரங்களை அசைக்கிறது, ஜபந்தா உன் கட்டுகளை உடைக்கிறது. அந்த ஜப வாழ்க்கை தான் உன்னை உயர்த்துகிறது. ஒரு சமயம் ஒரு நிறைமாத கர்ப்பிணியா இருந்த ஒரு அன்பு தாய் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன் வீட்டில் இருந்து பக்கத்து வீட்டுக்கு போகணும், அதற்காக ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வழியை பயன்படுத்தி அடுத்த தெருவில் உள்ள அவருடைய தோழி வீட்டுக்கு போக புறப்பட்டார்கள். அப்போது நடந்தது என்ன தெரியுமா? நிறைமாத கர்ப்பிணியா இருந்த அந்த அன்பு தாயுடைய வஸ்திரம் ஒரு முள்
முள்வேலியில சிக்கி கொண்டது. முள்வேலியில சிக்கி கொண்டதுனால அதை எடுக்க அவர்கள் அடுத்தடுத்து முயற்சித்த போது காற்றினாலே இன்னும் அதிகமாய் சிக்கி கொண்டது. என்ன செய்வது என்று தெரியல. நிறைமாத கர்ப்பிணி. அவர்கள் நல்ல ஜெபிக்கிற தாய் அன்றைக்கு கொண்டு செய்தார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நெருக்கத்திலே, இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நான் அகப்பட்டு விட்டேனே, யாரும் இல்லை, என்ன செய்வது என்று தெரியாத திகைத்த அந்த அன்பு தாய் ஜெபித்தார்களா, ஆண்டவரே, என் கர்ப்பத்தில் இருக்கிற இந்த பிள்ளைக்கு ஒரு சேதம் வந்துவிடக் கூடாது. நான் சுகமாய், நான் பத்திரமாய் வெளியே நான் போகணும். அப்படி போனா என் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை நான் உமக்காக, உங்க ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அங்கேயே ஜெபித்தாங்க. சிறிது நேரத்தில் அந்த முள்ளு வேலியில் இருந்து வஸ்திரங்கள் எடுக்கப்பட்டு அவர்கள் மறுபடியுமாய் அவருடைய தோழி வீட்டுக்கு போயிட்டாங்க. நடந்தது என்ன? பிள்ளை பிறந்தது. பிள்ளை ஊமையாய் பிறந்து விட்டது. பிள்ளை பேச முடிய திக்குவாயாய் பிறந்து விட்டது. ஆனாலும் பிள்ளையை வளர்த்தார்கள். பிள்ளை வளர்ந்தது. 17 வயதாகும் போது அந்த பிள்ளை தேவ திட்டத்துக்கு மாறாக, தேவ சித்தத்துக்கு மாறாக அவன் கீழ்ப்படியாதவனா வீட்டை விட்டு போய்விட்டான். இந்த தாய் சொன்னாங்க, நீ என்ன விட்டு போனாலும் நான் ஜெபத்தை விடுகிறதாக இல்லை. நீ என்ன விட்டு போகலாம், குடும்பத்தை விட்டு போகலாம், என் அன்பை விட்டு போகலாம், ஆனா நான் ஜெபத்தை விட மாட்டேன். நீ விட்டு போனாலும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். நான் ஜெபிக்கிற ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார் என்று சொல்லி அனுப்பினார்கள். அவன் வீட்டை விட்டு போய்விட்டான். அந்த வாலிபன் 2 வருடங்களுக்கு பிறகு 2 லங்ஸ்லயும் பயங்கரமான சளி கட்டி அந்த மனிதனுக்கு டிபி வியாதியோடு திரும்பி வந்தான். 2 லங்ஸும் அழுகி போன ஒரு நிலைமையில டிபி வியாதியோடு திரும்பி வீட்டுக்கு வந்தான். 2 வருஷத்துக்கு பிறகு அந்த தாய் என்ன செய்தாங்க தெரியுமா? பக்கத்தில் ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்ததை கேள்விப்பட்டு இந்த மகனை அழுகையோடு, ஆண்டவரே, நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மகனுக்கு இப்படிப்பட்ட நிலைமையா, ஆனாலும் நான் ஜெபிப்பேன், என் மகனுக்கு ஒரு விடுதலை உண்டாகும், இந்த சிறையிருப்பு மாறும், இந்த வேதனை மாறும், இந்த கலக்கம் மாறும்னு சொல்லி என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு கொண்டு போனாங்க. நடந்தது என்ன? அங்கே ஒரு ஊழியக்காரர் அவரை அழைத்து, இயேசுவின் நாமத்தினால உனக்குள்ள இருக்கிற வியாதிகள் விலகுவதாக தலைமையில கை வச்சு ஜெபித்த மாத்திரத்தில் 2 லங்ஸும் அந்த தேவ மனிதனுக்கு புதிதாய் மாறினது. அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த வாலிபன் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய மிகப்பெரிய ஊழியத்தை செய்தார். அவர் யார் தெரியுமா? அமெரிக்க தேசத்தில் மிகப்பெரிய அசைவை உண்டாக்கின ஓரல் ராபர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதனுடைய உண்மையான சாட்சி. நீங்க போய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஓரல் ராபர்ட் அவருடைய உண்மையான சாட்சி இதுதான். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லட்டுமா? அந்த தாய் ஜபத்தை நிறுத்தல. என் மகன் போயிட்டானே, என் மகன் திக்குவாயா பிறந்துட்டானே, அவங்க நினைச்சிருந்தா அவங்க ஜபத்தை நிறுத்தி இருக்கலாம். திக்குவாயா பிறந்தது ஒரு சிறை. அந்த தேவ மனிதன் ஊழியத்தை செய்யாதபடிக்கு இருந்த சிறை. அந்த தேவ மனிதன் தேவ திட்டத்தை செய்யாதபடிக்கு 17 வயதில் சத்துரு வெளியே கொண்டு போய்விட்டான். அது ஒரு சிறை. அந்த தேவ மனிதன் ஆண்டவருக்காய் பயன்படாதபடிக்கு அவனுடைய சரீரத்தை கெடுத்து விட்டான். அது ஒரு சிறை. ஆனாலும் எத்தனை சிறைகள் வந்தாலும், எத்தனை கட்டுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் சரீரத்தில் வந்தாலும் அந்த தாய் ஜபத்தை நிறுத்தவே இல்லை. அந்த ஜபம் என்ன செய்தது தெரியுமா? இந்த தேவ பிள்ளைக்கு அந்த லங்ஸ் மாறினது மட்டுமல்ல, திக்குவாய் மாறினது, சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டானது, எல்லாம் மாறினது. அதனாலே அந்த தேவ மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் ஒரு பெரிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புத மனிதனாய் மாறினான். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லட்டுமா? எந்த சூழ்நிலை வரட்டும், எப்படிப்பட்ட போராட்டம் வரட்டும், உங்க ஜபத்தை மட்டும் நிறுத்தாதீங்க. இந்த பேதுரு சிறையில் இருக்கும்போது அவர்கள், ஐயோ அவ்வளவுதான், தலைவரையே பிடிச்சிட்டாங்களே, நம்முடைய சீனியர் பாஸை பிடிச்சிட்டாங்களே, நம்ம ஐயாவை பிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க ஜபத்தை நிறுத்தல. அவருக்காக அவர்கள் சபையா ஊக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். மனிதரை நோக்கி பார்க்காதிருங்க, நீங்க தேவனை நோக்கி பாருங்க. உங்களுக்கு நெருக்கங்கள் வருகிறதா, போராட்டங்கள் வருகிறதா, அந்தரங்கத்தை பார்க்கிற அந்த பிதாவை நோக்கி உங்க அறைக்கதவை பூட்டுங்க. உங்களை பார்த்து சொல்லட்டுமா? நீங்க எத்தனை காரியத்தை ரொட்டீனா செய்றீங்க, எத்தனை காரியத்தை வழக்கமா செய்றீங்க, அது போல ஜபத்தையும் செய்யலாமே. போனை உபயோகிக்கிறீங்க, 3 வேளை சாப்பிடுறோம், ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வழக்கத்தின்படி செய்யறோம். அந்த வழக்கத்தின்படி நாம் என்ன செய்யலாம்? ஜபத்தை மாத்தலாமே. சிலருக்கு இப்படிதான் சாப்பிடுவாங்க, சிலர் சூடா சாப்பிடுவாங்க, சிலர் என்ன செய்வாங்க? சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டீ குடிப்பாங்க. கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இது பழக்க தோஷம், அது அவங்க வழக்கம்னு சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், எத்தனை காரியத்தை ஒவ்வொரு நாளும் வழக்கமா மாத்துறோம், வழக்கமா வச்சிருக்கிறோம். அது போல இந்த ஜபத்தையும் வழக்கமா வைத்துக் கொள்ளலாமே. வேதத்துல எத்தனை பரிசுத்தவான்கள் அப்படி ஜெபித்தார்கள் தெரியுமா? ஜபத்தை வழக்கமா வைத்திருந்தாங்க தெரியுமா? உங்களை பார்த்து சொல்றேன், ஜபத்தை விட்டுறாதீங்க. உங்க கட்டுகள் உடையணும், நீங்க உயர்த்தப்படணும், உங்க பிள்ளைகளை
உயர்த்தப்படணும், உன் குடும்பம் உயர்த்தப்படணும் அப்படின்னா நீங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. எந்த நெருக்கம் வரட்டும், நீங்க ஜெபிக்காதபடி நெருக்கங்கள் வரும், ஆனா ஜெபத்தை விடாதீங்க. அந்த தாய் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த பிள்ளை ஊழியத்துல பயன்படுத்தாதபடிக்கு எத்தனை தடைகள் வந்தது, ஆனாலும் ஜெபத்தை நிறுத்தலையே. எலியாவை போல ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. தேவ பிள்ளையே, தானியேலை போல பத்திரத்துக்கு கையெழுத்திடப்பட்டது என்று அறிந்தாலும் வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அந்த வழக்கத்தை கொண்டு வந்துருங்க. அந்த ஜெபத்தை விட்டுறாதீங்க. அந்தி சந்தி மத்தியான வேளையில ஜெபிக்கிற தாவீதை போல உங்க வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்க. அப்படிப்பட்டவருடைய கட்டுகளை தான் கர்த்தர் உடைத்து உயர்த்துவார் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்டவருடைய கட்டுகளை கர்த்தர் உடைப்பார் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. உங்கள் கட்டுகளை கர்த்தர் உடைப்பார். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இரண்டாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். கவனிங்க, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். எங்க வந்து நின்றான்? உட்காவலறையில 16 சேவகர்கள் கொண்டு காக்கப்பட்டிருக்கிற இரும்பு கதவுகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கிற அந்த உட்காவலறையிலே தூதன் வந்து நின்றான். ஹல்லேலூயா. அத மறுபடி வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். எங்கே? பேதுரு சிறையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த உட்காவலறையிலே வந்து நின்றான். யாரும் போக முடியாத ஒரு இடத்திலே தூதன் வந்து நின்றான். ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறேன். உன் கட்டுகள் உடையும், நீ உயர வேண்டுமையானா. இரண்டாவது கவனிங்க, நம்மை தேடி நன்மை வர வேண்டும். நம்ம தேடி நன்மை வரணும். பேதுரு தேடி போகல விடுதலையே, பேதுருவை தேடி விடுதலை வந்தது. பேதுருவை தேடி தேவதூதன் வருகிறான். பேதுரு இருக்கிற இடத்துல வந்து தூதன் நிற்கிறான். தேவ பிள்ளையே, நன்மை நம்மை தேடி வர வேண்டும். ஒரு நாள் நன்மையை தேடி நீங்க அலைந்து திரியாதிருங்கள். ஆசீர்வாதங்களை தேடி நீங்கள் அலைந்து திரியாதிருங்கள். இந்த ஜெப வேளையில வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நன்மைக்காக அலைந்து திரியாதிருங்கள். நன்மையை தேடி ஓடாதிருங்கள். ஆசீர்வாதங்களுக்கு பின்னே போகாதிருங்கள். உன்னை தேடி வரும் நன்மைகளை, உன்னை தேடி வரட்டும். நன்மைகள் உன்னை தேடி வருவதாக தேவ மனிதன் சங்கீதக்காரன் சொன்னார். சங்கீதம் 23:6 நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் நன்மையையும் கிருபையும் நான் தொடர மாட்டேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், அது எனக்கு பின்னாக வரும். அது வேறொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்குது, நன்மையும் கிருபையும் என்னை துரத்தும் என்று சொல்லப்பட்டிருக்குது. துரத்துமா? உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் உங்களை தேடி வரணுமா? நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போக கூடாது. நீங்க இருந்த இடத்துல நீங்க கர்த்தருக்குள்ள ஜெபத்தை விடாதிருந்தா உங்களை தேடி நன்மை வரும். உங்களை தேடி நன்மைகள் வரும். உங்களை தேடி ஆசீர்வாதங்கள் வரும். நாள்பட்ட காரியம், நீங்கள் ஜெபித்து தடையா இருக்கிற காரியம், இந்த ஜெப வேளையின் முடிவிலே தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களுக்கு தேடி வரும்படி செய்வார். நீங்க நன்மையை தேடி போகாதீங்க. நன்மையை தேடி நீங்க போனீங்கன்னா எது நன்மை எது தீமை உங்களுக்கு தெரியாம போயிடும். நம்முடைய முற்பிதாக்களாய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இதுதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி என்று தேவன் சொல்லி இருந்தும் தவறிவிட்டார்களே. நமக்கு எது நன்மை எது தீமை கண்டுகொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை. உலகம் அப்படிப்பட்ட கோணலும் மாறுபாடுமாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் எது நன்மை எது தீமை என்று எளிதில் கண்டுகொள்ள முடியாத நிலைமையில் இன்றைக்கு விஞ்ஞான உலகம், பாவ உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ ஜெபத்தை விடாதிருந்தா இரண்டாவது உனக்கு உண்டாகிற நன்மை இது தெரியுமா? நன்மை உன்னை தேடி வரும்படி கர்த்தர் செய்வா. உன்னை தேடி நன்மை வரும். எப்படி நன்மை நம்மளை தேடி வருமா?
வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 28:2 வாசித்து பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற அந்த கற்பனையின்படி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லுகிற அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து பலிக்குமா? கர்த்தர் உங்க கருத்துல கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்க கருத்துல கொடுத்திருக்கிற கற்பனை, இந்த வேத வசனத்தின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருந்தா அந்த நன்மை உன் தலைமையில வந்து பலிக்குமா? தேவ பிள்ளையே, வசனத்தை கேட்கிறவங்களாக மட்டும் இல்ல, வசனத்தின்படி செய்கிறவர்களா, வசனத்தின்படி வாழ்கிறவர்களா உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க, உங்க ஜீவியத்தை அர்ப்பணிங்க, உங்க குடும்பத்தை அர்ப்பணிங்க, உங்க பிள்ளைகளை அர்ப்பணிங்க. அப்படி நீங்க செய்வீங்க சொன்னா தேவனால் சொல்லப்படுகிற நன்மைகள் எல்லாம் நீ தேடி போக தேவையில்லை, அவைகள் உன் தலை மேல, உன் சிரசு மேல வந்து பலிக்குமா? ஹல்லேலூயா. வசனத்தின்படி செய்ய கவனமாயிருங்க, வசனத்தின்படி வாழ ஆயத்தமாயிருங்க. அப்படி செய்வீர்களானா தேவ பிள்ளையே, எலியா நன்மையை தேடி போகல, எலியா ஆகாரத்தை தேடி போகல, எலியா அப்பத்தை தேடி போகல, எலியா இறைச்சியை தேடி போகல. எலியா இருந்த இடத்துக்கே காகம் கொண்டு வந்தது அப்பத்தையும் இறைச்சியையும். தேவ பிள்ளையே, நீ தேடி போக தேவையில்லை, உன்னை தேடி கர்த்தர் அனுப்புவார். அப்படியானா நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஜெபத்தை விடாதபடிக்கு நீ உறுதியா இருந்தா, இரண்டாவது உனக்கு உண்டாகிற நன்மை என்ன தெரியுமா? உன்னை தேடி நன்மை வரும். ஹல்லேலூயா. நீ ஜெபத்துல உறுதியா தரித்திருந்தா உன்னை தேடி நன்மை வரும். அதே ஓரல் ராபர்ட் ஒரு பெரிய ஒரு ஆசிரமம் நடத்தினார், ஏழை அநாத பிள்ளைகளை வைத்து நடத்தினார். அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு சோதனை, பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லாத ஒரு நிலைமை, பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லை. ஆனாலும் அவர் ஜெபத்தை நிறுத்தல, அவர் விசுவாசத்தை விடல. பிள்ளைகள் எல்லாரையும் ஜெபவேளையில கொண்டு வந்து நிறுத்திவிட்டு எல்லாருடைய கரங்களிலும் அந்த சாப்பாட்டு நேரத்தில் எல்லார் கரத்திலும் தட்டு கொடுத்து எல்லாரையும் பார்த்து சொன்னாரா, கர்த்தர் கொடுத்த நல்ல ஆகாரத்துக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? அந்த தேவ மனிதன் ஜபத்தினாலே முன்குறிக்கப்பட்டு, ஜபத்தினாலே அந்த தேவ மனிதன் நன்மையை கண்ட மனிதன் அல்லவா? அந்த தேவ மனிதனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன தெரியுமா? நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், நான் தேடி போக மாட்டேன். நடந்தது என்ன தெரியுமா? எங்கேயோ போன ஒரு பெரிய கேக் லாரி என்ன செஞ்சிருச்சு தெரியுமா? வண்டி பிரேக் டவுன் ஆனதுனால அவங்கள தேடி வந்து, ஐயா இந்த மாதிரி இருக்கு, இதை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த பால் இன்னும் கேக் எல்லாமே கொடுத்துட்டாங்களாம். அந்த விசுவாசத்தை கவனித்து பாருங்க, நன்மை தேடி வந்து கொடுக்கப்பட்டது. அதனாலதான் தாவீது சொன்னான், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. தேவ பிள்ளைகளுக்கு சொல்லட்டுமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் அந்த தேவ மனிதன் வனாந்தரத்தில் இருக்கிறான். அந்த தாவீதுக்கு ராஜாவாக வேண்டும் என்கிற விருப்பம் இல்லை. ஆனா ராஜாங்க பதவி அவனை தேடி வருது. வீட்டுல எத்தனை 7 பேர் இருந்தாலும் 7 பேருக்கு கிடைக்காத ஒரு மேன்மையான ஒரு ராஜ மேன்மை எங்க வந்தது தெரியுமா? வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த அவனை அழைத்து அனுப்பி அந்த தேவ ஜனங்களுக்கு முன்னதாக, தன் குடும்பத்தாருக்கு முன்னதாக, தன் தகப்பனுக்கு முன்னதாக, விரும்பாத ஒருவனுக்கு, கேட்காத ஒருவனுக்கு, ஆசைப்படாத ஒருவனுக்கு அரண்மனையின் வாழ்க்கை, அந்த ராஜரீக வாழ்க்கையை தேவன் கொடுத்தான். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவ மனிதன் கர்த்தரை நன்றாய் ஆராதிக்கிற தேவ மனிதன். நீங்கள் கர்த்தரை ஆராதித்து பாருங்க, நீங்க வசனத்தை நல்லா கேளுங்க, வசனத்தின்படி வாழுங்க, நன்மை தேடி வரும். தாவீது நன்றாய் தேவனை ஆராதிக்கிறவனாய் இருந்தான். கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆராதிக்கிற தேவ மனுஷனுக்கு நன்மை தேடி கொண்டு போய் கொடுத்தார். அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி வருகிறது நன்மை, அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறது. வீட்டில் வந்து அவனை தேவ மனிதனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து சொல்லட்டுமா? ஆதியாகமத்தில் 41வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். கவனிங்க, அந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்க. அடுத்து நீங்க 41 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த தேவ மனிதன் ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். அதாவது எகிப்தில் ஒரு அதிபதியாக உயர்த்தப்படுகிறான். உங்களை பார்த்து நான் சொல்லட்டுமா? இந்த யோசேப்பு ஒரு நாளும் அந்த எகிப்துக்கு அதிபதியாகணும்னு நினைக்கல, விரும்பல. ஏன் தெரியுமா? நன்மை அவனை தேடி வந்தது. அந்த உயர்வு
யோசேப்பை தேடி வந்தது. அந்த உயர்வு யாரை தேடி வந்தது? தாவீதை தேடி வந்தது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க சரியா இருந்தா உங்களை தேடி நன்மைகள் வரும். நன்மைகள் உங்களை தேடி வரும். நீங்க நன்மைகளை தேடி அலைந்து நீங்கள் ஆசீர்வாதங்களுக்கு பின்னாக போய் உங்க ஜீவியத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கைய, பரிசுத்த ஜீவியத்தை கெடுத்து கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபத்துல தரித்திருங்க. எது வேணாலும் வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் அப்பாவுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். உங்களை தேடி நன்மை வரும். நமக்கு முன் காலம் கடந்து போன பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு மனுஷனத்திலும் ஒரு நன்மையும் கேட்டதில்லை. அவர்கள் ஜெபத்தில் தரித்திருப்பார்கள். தேவை வீட தட்டி வந்து கொடுத்துட்டு போவாங்க. யாரோ எவரோ தேவைகள் சந்திக்கப்படும். அப்படிதான் பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். அப்படித்தான் அவர்கள் ஜெயமெடுத்திருக்கிறார்கள். அப்படிதான் நமக்கு விசுவாச வாழ்க்கையை விட்டு விட்டு போயிருக்கிறார்கள். அப்படிதான் ஜெயமெடுத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நன்மை வரும். இருக்கிற இடத்துக்கு நன்மை வரும். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே கோரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை கர்த்தர் அபிஷேகிக்கிறார். அபிஷேகித்த அந்த மனுஷனுக்கு கர்த்தர் நன்மையை வைத்திருக்கிறார். அந்த கோரேஸ் யார்? ஒரு அந்நிய மனுஷன் தான். ஆனா 70 ஆண்டுகளுக்கு பிறகு நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை இந்த கோரேஸ் என்னும் ராஜா கட்டுவான் என்று கர்த்தர் உரைத்தார். அதுபோலவே நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை இந்த கோரேஸ் ராஜா கட்ட ஆரம்பித்தான். உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தவனுக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எகிப்தின் சம்பாத்தியமும் கவனிங்க. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும், எத்தியோப்பியாவின் பாருங்க, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும், நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும், சபேரியனுடைய வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து, கவனிங்க, கோரேஸ் ஆகிய உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். கோரேசே, அது உன்னுடையதாகும். உன்னிடத்துக்கு தாண்டி வரும். ஹல்லேலூயா. அது எங்க எத்தனை கடல் கடந்து, எத்தனை பட்டணத்தை கடந்து, எத்தனை எல்லைகளை கடந்து இருந்தாலும் உன்னை தேடி வரும். ஏன் தெரியுமா? நீ உடைந்து போன ஆலயத்தை கட்டுவதற்காக முன் குறித்த தேவ மனுஷன். உங்களை பார்த்து சொல்லட்டுமா? இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் எத்தனை தேவ பிள்ளைகள் இந்த சரீரமாகிய ஆலயம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அவருடைய அந்த ஆலயங்கள் எல்லாம் கட்ட முற்படுங்கள். உங்களை தேடி நன்மை வரும். ஹல்லேலூயா. இடிந்து போன ஆலயத்தை கட்டுங்க. சத்துரு இடித்து விட்ட ஆலயத்தை கட்டுங்க. சத்துருவாகிய நேபுகாத்நேச்சர் இடித்து விட்ட ஆலயத்தை இந்த தேவ மனிதன் கோரேஸ் கட்டுவதற்கு முற்பட்டான். அதனாலே நன்மை தேடி வந்தது. உங்களுக்கு நன்மை தேடி வரணுமா? உங்க சரீரமாகிய ஆலயத்தை கட்டுங்க. உங்க சரீரமாகிய வாழ்க்கையை கட்டுங்க. உங்க சரீரமாகிய ஜெப ஜீவியத்தை கட்டுங்க. உங்க சரீரமாகிய ஆலயத்தை கட்டுங்க. எந்த விதத்தில் உடைந்து போயிருக்கிறீங்க அதை கட்டுங்க. கர்த்தர் நன்மையை தேடி கொண்டு வர பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்மைகள் தேடி வரும். ரெபெக்காள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷி நன்மையை தேடி போகல. தன் வீட்டுக்கு தண்ணி எடுக்க அவள் துறவண்ட போனா. நன்மை தேடி வந்தது. எப்படி தேடி வந்தது தெரியுமா? சொன்னதுக்கும் அதிகமாய் உதாரத்துவமாய் உதவிகளை செய்கிறவளாய் இருந்தார். நன்மை தேடி வந்தது. உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளை, அந்த சகோதரி என்ன செய்தால் தெரியுமா? உனக்கு மார்பேன், உன் மட்டகங்களுக்கு மார்பேன். கேட்டது தேவ மனுஷனுக்கு, கொடுத்தது தேவ மனுஷனுக்கு மட்டுமல்ல, அவன் கொண்டு வந்த ஒட்டகங்களுக்கும் கொடுத்தாள். அதனால் நடந்தது என்ன தெரியுமா? நன்மை தேடி வந்தது. அவள் கேட்காமலேயே ஒரு பெரிய ஐஸ்வர்யவனுடைய மருமகளாய் மாறினான். தேவனை அறியாத அந்நிய தேசத்தெல்லாம் இருந்தாலும் அவள் உயர்த்தப்பட்டாள். உங்களுக்கு சொல்லுகிறேன், நன்மை செய்கிறதுக்கு சோர்ந்து போகாதிருங்க. உங்களால் இயன்ற மற்ற தான தர்மங்களை செய்யுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துக்கு நன்மை தேடி வரும். நீங்க நன்மையை தேடி போகாதீங்க. நன்மை உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. உன் கட்டுகள் உடைய நீ உயர்த்தப்பட வேண்டுமே. ஆனா முதலாவது உன் ஜெபத்தை விட்டு விடாதிருங்க. உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க.
இரண்டாவது, நன்மை உங்களை தேடி வரும். நீங்க இருக்கிற இடத்துக்கு நன்மை உங்களை தேடி வரும். மூன்றாவது சொல்லுகிறேன், மூன்றாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். கவனிங்க, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். தேவ பிள்ளையே, இந்த கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். வாசிமா. கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. கவனிங்க, வெளிச்சம் பிரகாசித்தது. ஒண்ணே கவனிங்க, தூதன் வந்த உடனே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். ஒரு சத்தம் கேட்டது, வெளிச்சம் உண்டானது, ஒரு சத்தம் கேட்டது. அப்புறம் உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. அப்ப கவனிங்க, வெளிச்சம் பிரகாசித்தது, சத்தம் கேட்டது, சங்கிலிகள் எல்லாம் தானா என்ன செய்தது? எல்லாம் விழுந்து போனது. இப்ப கவனிங்க, உங்களை பார்த்து சொல்றேன், தேவ பிள்ளையே, உன் கட்டுகள் உடைக்கப்படணும், நீ உயர்த்தப்படணும்னா மூன்றாவது நீ இருக்கிற இடத்துல மாற்றம் உண்டாகணும். அவன் சங்கிலியால் கட்டப்பட்டவனா உட்காவல் அறையில் இருக்கிறான். இது வேதம் சொல்லுகிறது. முந்தின நாளைக்கு அவன் குறித்த முந்தின நாள் இரவுன்னு சொல்லப்படுது. அப்ப இரவு நேரத்தில் சிறை எப்படி இருந்திருக்கும்? இருளா இருந்திருக்கும். அப்படித்தானே? சிறை இருளா இருந்திருக்கும். அதனாலதான் தேவதூதன் வந்ததுமே வெளிச்சம் பிரகாசித்தது. சத்தம் அவன் காதுல கேட்டது. ஒரு சத்தத்தையும் கேட்கல இதுவரைக்கும் பேதுரு. ஒரு வெளிச்சத்தையும் பார்க்கல, இருளுக்குள்ள கிடக்கிறான். இப்போ வெளிச்சம் பிரகாசிக்குது, சத்தம் கேட்குது, கைகளில் கட்டப்பட்டிருந்த சங்கிலி தானா விழுகுது. மாற்றம் நான் சொல்லுகிறத உங்களுக்குள்ள அந்த மாற்றம் உண்டாகணும். நீங்க இருக்கிற இடத்துல மாற்றம் உண்டாகணும். மாற்றம் உண்டாகாம உன் கட்டுகள் என்ன செய்யாது? உடையாது. மாற்றம் உண்டாகாம நீ உயரவும் முடியாது. இந்த மாற்றம் உண்டானதுனால, வெளிச்சம் உண்டானதுனால, சத்தம் கேட்டதுனால, இந்த சங்கிலிகள் கலன்றதுனால தான் இப்ப பேதுரு வெளியே வந்தான். தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும்னா நீங்க இருக்கிற இடத்துல மாற்றம் உண்டாகணும். தேவ பிள்ளையே, உங்க குடும்பத்துல மாற்றம் உண்டாகணும். உங்க ஜப வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். உங்க விசுவாச வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல மாற்றம் உண்டாகணும். இருக்கிற மாதிரியே இருந்தா மாற்றம் உண்டாகாது. இருக்கிற மாதிரியே இருந்தா விடுதலை உண்டாகாது. பேதுருவுக்கு இருக்கிற மாதிரியே இருந்திருந்தா அடுத்த நாள் ஏரோது அவனை கொலை செய்திருப்பான். அங்கே ஒரு மாற்றம் உண்டாகுது. வெளிச்சம் பிரகாசிக்குது, அங்க சத்தம் கேட்குது, அங்க கட்டுகள் உடையுது. தேவ பிள்ளையே, நீங்க இருக்கிற இடத்துல மாற்றம் உண்டாகணும். நீங்க எங்க இருக்கிறீங்க? வேலை செய்றீங்களா? அங்க ஒரு மாற்றம் உண்டாகணும். நீங்க குடியிருக்கிறீங்களா? அங்க மாற்றம் உண்டாகணும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். உங்க பிள்ளைங்க படிக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்க இன்னும் மாற்றம் உண்டாகணும் அவர்களுக்குள்ள. படிக்காத மக்கு பிள்ளைகளை நம்ம பிள்ளைங்க இருக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மாற்றப்பட்டிருக்கணும். விசுவாசத்திலும் ஜபத்திலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் படிப்பிலும் வேலையிலும் தொழிலிலும் உத்தியோகத்திலும் எல்லா விதத்திலும் மாற்றம் உண்டாகணும். மாற்றம் உண்டானா நமக்கு உயர்வு நிச்சயம். மாற்றம் உண்டான விடுதலை நிச்சயம், உயர்வு நிச்சயம். சூழ்நிலைகள் மாறணும். அல்லேலூயா. மாற்றம் உண்டாக என்ன செய்யணும்? இயேசு ஜெபிப்பதற்காய் மறுரூப மலைக்கு போனார். அங்கே மாற்றம் உண்டானது. எதனாலே? ஜெபிக்க தொடங்கின போதே முகம் சூரியனை போல, வஸ்திரம் எந்த வண்ணனாலும் வெளுக்க கூடாதது வெண்மையாய் மாறினது. நீங்க ஜெபத்தை தொடங்குங்க, நீங்க இருக்கிற இடத்துல மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 14 முதல் 41 வரைக்கும் வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் வேண்டுதலிலே எல்லாரும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அங்கே ஒரு அசைவு உண்டானது, அங்கே ஒரு மாற்றம் உண்டானது. அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், அவர்கள் ஜெயமெடுத்தார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தில்
நீங்கள் ஜெயம் எடுக்கணும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஏற்கனவே சொன்னது போல அப்போஸ்தலர் 16:25 அவர்கள் தேவனை ஆராதிக்கிறார்கள். நடந்தது என்ன? அங்கே ஒரு மாற்றம். சிறைச்சாலை அதிர்கிறது, பூமி குலுங்குகிறது, சிறைச்சாலை அதிர்கிறது, கட்டுகள் அத்தனை உடைகிறது. அங்கே ஒரு மாற்றம் உண்டானது. அத்தனை பேருடைய சங்கிலிகளும் கலன்று போனது. அத்தனை பேருக்கும் ஜெயம் உண்டானது. அத்தனை பேருக்கு விடுதலை உண்டானது. உங்களை பார்த்து சொல்லட்டுமா, தேவ பிள்ளையே, நீங்க இருக்கிற இடத்துல மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்க இருக்கிற மாதிரி இருக்காதீங்க, மாற்றத்தை கொண்டு வரணும். தயவா நான் கேட்கிறேன், மாற்றத்தை விரும்புங்க, விடுதலை விரும்புங்க, ஜெயத்தை விரும்புங்க, உயர்வை விரும்புங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்வை விரும்புங்க. இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு நீங்க விரும்பாதீங்க. இந்த மாற்றம் தான் உங்களுக்குள்ள உயர்வை கொண்டு வரும். இந்த மாற்றம் தான் உங்களுக்குள்ள விடுதலையை கொண்டு வரும். இந்த மாற்றம் தான் உங்களுக்குள்ள ஜெயத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. சின்ன சின்ன காரியத்தை நீங்க பெருசாக்கி அதுல உங்க மனதை போட்டு உங்க சிந்தைகள் அதற்குள்ள சிக்கி நீங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள, பிரச்சனைக்குள்ள, குடும்ப உறவுக்குள்ள, பிள்ளைகள் உறவுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்கி நீங்க அதுல சிறைப்பட்டு போகாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க தான் மாற்றத்தை கொண்டு வரணும். எல்லாரும் பேசுற மாதிரி நீங்க பேசக்கூடாது. எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாரும் வாழ்ற மாதிரி நீங்க வாழக்கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க, நீங்க வித்தியாசப்படுத்தப்பட்டவங்க, நீங்க உயர்த்தப்படுவதற்காய் நீங்க அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க. எல்லாரும் மாதிரியுமே நீங்க இருந்தா வித்தியாசம் இருக்காதே. தேவ பிள்ளைகளே, நீங்க மாற்றத்தை கொண்டு வாங்க. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லையா? சமாதானம் இல்லாமலே வாழாதீங்க. கணவன் மனைவிக்கு அடிக்கடி பிரச்சனை வருதா? பிரச்சனையோடய வாழாதீங்க. மாற்றத்தை கொண்டு வாங்க. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, யாரா இருக்கட்டும் விட்டு கொடுத்து போங்க. அதனால என்ன இருக்கு? மாற்றத்தை விரும்புங்க, வித்தியாசத்தை விரும்புங்க. சூழ்நிலை மாறணும். உங்களுக்கு தேவை கட்டுகள் உடைக்கப்படணும், நீங்க உயர்த்தப்படணும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு என்ன செய்யணும்? மாற்றத்தை விரும்புங்க. நீங்க இருக்கிற இடத்துல சூழ்நிலை மாத்திக்கிறீங்க. நம்ம படுக்க அறைக்கு போறோம், நம்ம படுப்பதற்கு வசதிகளை எவ்வளவு உண்டாக்குறோம். சாப்பிட கிச்சனுக்கு போறோம், வாய்க்கு ருசியா சாப்பிட எவ்வளவு மாற்றங்களை உண்டாக்குறோம், எவ்வளவு வித்தியாசங்களை உண்டாக்குறோம். அப்ப ரொட்டினா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை மாத்திக்கிற நம்ம ஏன் ஏற்ற தாழ்வுகள் வரும்போது மாற்றத்தை விரும்ப மாட்டேங்கிறோம்? போராட்டங்கள் வரும்போது ஏன் மாற்றத்தை விரும்ப மாட்டேங்கிறோம்? கசப்புகள் வரும்போது ஏன் நாம மாற்றத்தை விரும்ப மாட்டேங்கிறோம்? கசப்புல வாழ்கிறோம், போராட்டத்துல வாழ்கிறோம், வேதனையில வாழ்கிறோம், வியாதியில வாழ்கிறோம், சண்டையில வாழ்கிறோம், ஒரு மனம் இல்லாம வாழ்றோம். நீங்க மாற்றத்தை விரும்புங்க. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. விடுதலையை விரும்புங்க, உயர்வு நிச்சயம். இன்னொன்னு கூட சொல்லுகிறேன். இன்னும் ஒன்று, நான்காவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அந்த பேதுரு இருந்த இடத்தில் வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். சீக்கிரமாய் எழுந்திரு என்று பேதுருவை எழுப்பினான். 10ஆம் வசனம். அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, பாருங்க, முதலாம் காவல், இரண்டாம் காவல் கடந்துட்டாங்க. இப்ப நகரத்துக்கு போகணும். மார்க்குவின் தாயாகி வீட்டுக்கு போகணும். அங்கதான் ஜெபம் நடக்குது. இது தேவ திட்டம். அங்க நகரத்துக்கு போகணும்னா இங்க என்ன இருக்கு? இப்போ இரும்பு கதவு இருக்கு. இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, தூதனும் பேதுரும் வந்தபோது, அது தானாய் அவர்களுக்கு அந்த இரும்பு கதவு தூதனுக்கும் பேதுருவுக்கும் தானாய் திறவுண்டது. போதும். 7ஆம் வசனத்துல சங்கிலிகள் தானா விழுகுது. 10ஆம் வசனத்துல இரும்பு கதவுகள் தானா திறக்குது. தூதன் சங்கிலியை கலட்டல, பேதுரு சங்கிலியை கலட்டல. 10ஆம் வசனத்துல இரும்பு கதவை தூதன் திறக்கல, பேதுரு திறக்கல. தானா விழுந்தது, தானாய் திறந்தது. தேவ பிள்ளையே, கட்டுக்கள் உடையும், நீ நிச்சயம் உயர்வ. 4வது இப்படி சொல்லுகிறேன், தானாய் சங்கிலிகள் என்ன செய்யப்பட்டது? விழுந்தது. தானாய் கதவுகள் திறக்கப்பட்டது. 4வது, தேவனுடைய வல்லமை விளங்கும். தானா கதவை திறக்கும்னா இது சும்மா திறக்காது.
அத தேவனுடைய வல்லமை விளங்கினாதான் திறக்கும். கர்த்தருடைய வல்லமை பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ள, கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகளுக்குள்ள இன்றைக்கு அந்த வல்லமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளையே, தேவ வல்லமை விளங்குவதாக. தேவ வல்லமை விளங்குமானா உன் வீட்டுக்குள்ள பூட்டப்பட்டிருக்கிற இரும்பு கதவுகள் திறக்கப்படும். நீ ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு உன் தொழிலுக்கு முன்னே, உன் உத்தியோகத்துக்கு முன்னே, உன் பிள்ளைகள் படிப்புக்கு முன்னே, உன் ஆவிக்குரிய ஜீவித்தின் வளர்ச்சிக்கு முன்னே பூட்டப்பட்டிருக்கிற இரும்பு கதவுகள் அது தானாய் திறக்கப்பட வேண்டுமேயானா தேவனுடைய வல்லமை விளங்கணும். ஹல்லேலூயா. நீ எதையும் செய்யாதபடிக்கு, எதையும் சமாதானத்தோடு செய்யாதபடிக்கு உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடைக்கப்படணும்னா தேவ வல்லமை விளங்கணும். கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னே எல்லாம் நடுங்கும். கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னே எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அவருடைய சத்தம் இடுகையிலே, அது பெண்மானா இருக்கட்டும், அது வனாந்தரமா இருக்கட்டும், அது கேதுரு மரங்களா இருக்கட்டும், கர்த்தருடைய வல்லமைக்கு முன்னே, கர்த்தருடைய சத்தத்துக்கு முன்னே எதுவும் நிற்காது. ஹல்லேலூயா. வனாந்தரங்கள் கூட அதிரும். ஹல்லேலூயா. மலைகள் கூட ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளுமா தேவனுடைய வல்லமைக்கு முன்னே, அவருடைய சத்தத்துக்கு முன்னே. தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவாராக. அந்த வல்லமை விளங்குமானா உங்களுடைய வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கட்டுகள் அது உடையும், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எப்படி அது உடையும்? அந்த கட்டுகள் எப்படி உடையும்? எப்படி தேவனுடைய வல்லமை விளங்கும்? வேதம் சொல்லுகிறது பாருங்க. எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம், எபிரேயர் நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டுமேயானா தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவனும் வல்லமையும் உடையது. அது என்ன செய்யும் தெரியுமா? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்கள் என்று சொன்ன சரீரத்தையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்க வல்லமையுடையது எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்க சங்கிலிகள், இரும்பு கதவுகள் தானா திறக்கப்படணும், தானா விழணும்னா இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையின் வல்லமையை கொண்டுதான் கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குள்ள, ஆத்துமாவுக்குள்ள, சரீரத்துக்குள்ள, எண்ணங்களுக்குள்ள, சிந்தனைகளுக்குள்ள பலவிதமான சிறை, பலவிதமான கட்டுகள், பலவிதமான இரும்பு கதவுகள் அது எப்படி உடையும்? வெளியே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறோம், உள்ளுக்குள்ள பலவிதமான காரியங்கள், விட முடியாத சில பாவ வாழ்க்கைகள், விட முடியாத சில சுபாவங்கள், இது உடைக்கப்படணும், இது கட்டப்படணும், இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படணும், இந்த இரும்பு கதவுகள் தானா திறக்கப்படணும்னா இந்த வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்குமானா உங்களுக்குள்ள விட முடியாத ரகசிய காரியங்கள், விட முடியாத பழக்கங்கள், மாற முடியாத சுபாவங்கள் அது மாறும். ஹல்லேலூயா. வார்த்தையை கொண்டு கர்த்தர் மாற்றுவார், அது மாறும். ஹல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, அந்த தேவன் என்ன செய்தாரா? வாசிங்க. பிலிப்பியர் நிருபம் 3வது அதிகாரம் 10-11. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும். கவனிங்க, வார்த்தை ஒரு வல்லமை, உயிர்த்தெழுதல் நம்பிக்கொண்டிருக்கிறோமே, உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள ஆகும்படி அவருடைய பாடுகளை ஐக்கியப்படுகிறோமே, இது ஒரு வல்லமை. தேவ பிள்ளையே, உயிர்த்தெழுதலை யாரெல்லாம் நம்புறீங்க? அது ஒரு வல்லமை. ரைச்சஸ்னஸ் அது ஒரு மிகப்பெரிய வல்லமை. மரித்த சடலங்கள் உயிரோடு எழும்போம். நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவருடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கும். உயிரோடு இருக்க நாம் மறுரூபமாக்கப்படுவோம். உயிர்த்தெழுதல் ஒரு மிகப்பெரிய வல்லமை. அவருடைய பாடுகளுக்கு நாம் உடன்பட்டு நாம் பங்காளிகளாக மாறுவதனால உயிர்த்தெழுதலிலே அவர் நம்மை பங்குள்ளவனாய் மாற்றுகிறார். அது ஒரு வல்லமை. அது மட்டுமல்ல, இன்னொரு வல்லமை. கொலோசியர் 1:29 சொல்லுகிறது, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற தேவனுடைய செயலின்படி என்று சொல்லுகிறார். அவருடைய ஊழியம், கர்த்தர் கொடுத்த அழைப்பு,
அது ஒரு வல்லமை. அவருக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிறது, அது ஒரு வல்லமை. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது எபேசியர் 6:10, எபேசியர் 6ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தா அங்க ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். முதல்ல பிள்ளைகளுக்கும், இரண்டாவது பெற்றோருக்கும், மூன்றாவது வேலைக்காரருக்கும், நான்காவது எஜமான்களுக்கும், ஐந்தாவது சபைக்கும் சொல்லுகிறார். சபைக்கு சொல்லும்போது கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்திலும் கர்த்தருடைய வல்லமையிலும் நீங்க என்ன செய்யணும்? பலப்படுங்கள். ஒரு சபை ஐக்கியத்துல பலப்படணும், ஜெபத்துல பலப்படணும், அந்யோன்யத்துல பலப்படணும், விசுவாசத்துல பலப்படணும். அது சபைக்கு தேவை. கர்த்தரிலும் கர்த்தருடைய வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் தேவ பிள்ளைகள் பலப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன். எது அவருடைய வல்லமை, எது அவருடைய சத்துவம்? ஜெபம், விசுவாசம், அந்யோன்யம், இவைகளெல்லாம் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய சத்துவம், கர்த்தருடைய பராக்கிரமம். தேவ பிள்ளை இதுல நீங்கள் பலப்படணும் கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, எது வல்லமை? யோபு சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் எது வல்லமை? கவனிங்கள். 6:25, செம்மையான வார்த்தை எவ்வளவு வல்லமை உண்டு. செம்மையான வார்த்தை வாசிக்கலாம். 6:25, செம்மையான வார்த்தைகளில், கவனிங்க, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, எவ்வளவு வல்லமை உண்டு. கவனிக்கணும் போதும். தேவ பிள்ளையே, செம்மையான வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு. இன்றைக்கு அநேகருடைய இரும்பு கதவுகள் ஏன் திறக்கப்படல தெரியுமா? கர்த்தருடைய வல்லமை விளங்காததுனால. கர்த்தருடைய வல்லமை எப்ப விளங்கும்? வார்த்தையில, ஜெபத்துல, ஐக்கியத்துல. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துல அந்த வல்லமை விளங்கணும். உங்களுக்கு கடைசியாக சொல்லுகிறேன், செம்மையான வார்த்தை எவ்வளவு வல்லமை உடையது. நல்ல வார்த்தை. கர்த்தருடைய வல்லமை விளங்கணும்னா நல்ல வார்த்தையை பேசுங்க, விசுவாச வார்த்தையை பேசுங்க. ஆண்டவர் பிரியப்படாத வார்த்தையை பேசாதீங்க. யோபு சொல்லுகிறான், செம்மையான வார்த்தையில எவ்வளவு வல்லமை பாருங்க. நல்ல வார்த்தை பேசுங்க. நன்மையும் தீமையும் இந்த நாவின் அதிகாரத்தில் தேவன் வைத்திருக்கிறார். இந்த நாவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. செம்மையான வார்த்தையை பேசுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஆத்துமாக்களை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிங்க. செம்மையான வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த செம்மையான வார்த்தை வல்லமையாய் புறப்படுமையானா அந்த வல்லமைக்கு முன்பு சங்கிலிகள் கலண்டு போகும், இரும்பு கதவுகள் தானாய் திறக்கும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போது இருந்த வண்ணமாக எல்லாரும் கண்களை மூட போகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஆதி திருச்சபையின் அனுபவம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? உன் கட்டுகள் உடையும், நீ உயருவ. நீ எங்க அவமானப்பட்ட, நீ எங்க நிந்திக்கப்பட்ட, நீ எங்க தலைகுனிந்து போன, நீ எங்க சிறைப்பட்டிருக்கிற அந்த இடத்துல கர்த்தர் உன்னை தூணா நிறுத்துவார். தேவ பிள்ளையே, ஆதி திருச்சபையில சீஷர்கள் பெருகினார்கள், ஊழியங்கள் பெருகினது, விசுவாசிகள் பெருகினார்கள். அசைக்க முடியாத ஒரு ஜெப வாழ்க்கை, அசைக்க முடியாத ஒரு ஜீவியம் உங்களுக்குள்ள உண்டாகட்டும். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உன் கட்டுகளை உடையட்டும், நீ உயருவ. இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிறது வேளையிலேயே தேவ பிள்ளையே, உன் அருகிலே கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையை நான் விட்டுற மாட்டேன். நான் நன்மையை தேடி போக மாட்டேன். நான் இருக்கிற இடத்துக்கு நன்மை என்னை தேடி வரும். இருக்கிற இடத்தை நான் மாத்திருவேன், இருக்கிற இடத்தை மாற்றுவேன். தேவனுடைய வல்லமை விளங்கும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் ஒரு பலத்த மகிமை இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் உயராதபடி இருக்கிற கதவுகள், பிள்ளைகள் உயராதபடி இருக்கிற இருப்பு கதவுகள், பிள்ளைகள் உயராதபடி இருக்கிற சங்கிலிகள் இப்போ இந்த ஜெப நேரத்திலேயே உடைவதாக இயேசுவின் நாமத்தினால் உடைவதாக. எல்லா கட்டுகளும் எல்லா நுகங்களும் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த திருச்சபை வளராதபடி இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இந்த திருச்சபை மக்கள் வளராதபடி இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இந்த பகுதியில ஒரு வல்லமையான ஊழியம் பெருகட்டும்பா. இந்த திருச்சபை மக்கள் 30, 60, 100 பெருகுவார்களாக.
வருகைக்கு ஆயத்தமாவார்களாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, அவர்கள் உயருவார்களாக. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி. சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாலை வேளைக்காக நன்றி. இந்த 18வது நாள் ஜெப வேளையிலும் உன் கட்டுகள் உடையும், நீ உயருவாய். நீ எங்கே கட்டப்பட்டாயோ அதே இடத்துல நீ தூணாய் நிற்பாய் என்று பிள்ளைகளையும் ஊழியத்தையும் குடும்பங்களையும் மனதார வாழ்த்துறேன். நீர் ஆசீர்வதியும். மகிமை உமக்குண்டாகட்டும். இந்த சபை பெருகட்டும், விருத்தியடையட்டும். ஊழியரை ஆசீர்வதிக்கிறேன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். அத்தனை விதமான கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. தேவ பிள்ளைகள் உயருவார்களாக. ஊழியங்கள் உயரட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் உயரட்டும். குடும்பத்தில் தேவ பிள்ளைகளுடைய வருமானங்கள் உயரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்க்கையில சமாதானம் உயரட்டும்பா, அது பெருகட்டும்பா. குறைவுகள் நிறைவேற்றப்படட்டும்பா. பிள்ளைகளை மனதார வாழ்த்துறேன். மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.